ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நல்ல வேளையில் உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாங்கள் என் விஷயத்தில் ஒரு நீதி கிடைக்கல, என் விஷயத்தில் ஒரு நியாயம் கிடைக்கல, என் காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கலை, எனக்கும் என் எதிராளிக்கும் பல நாட்களாக இந்த யுத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்றைக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், என்றைக்கு தான் இதுக்கு ஒரு மாற்றத்தை நான் அனுபவிக்க போகிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க போகுது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். நல்ல கவனிங்க. எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காக ஒன்று முளைக்கங்க. எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்கிறீங்களா? டோன்ட் ஃபீல், கவலையப்படாதீங்க. ஆண்டவர் ஒன்றை முளைக்க பண்ணுவார். ஷகாரமசியா. உங்களுக்காக ஒரு முளை கிளம்பும். அது கிளம்பி எழும்பும். கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாட்கள் வருங்க. கர்த்தர் உங்களுக்காக முளைக்க பண்ணுவார். உங்களுக்காக ஒரு அருணோதயம் தோன்றும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீதியை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். நீதியே கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு நீதியை உங்களுக்கு முளைக்க பண்ணுவார். இன்னைக்கு ஆவியானவர் நீதியை முளைக்க பண்ணுவார். உன் சத்துருக்களோடு நீ போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு முளையை கர்த்தர் கிளம்பும்படி கர்த்தர் செய்வார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு நீதியை முளைக்க பண்ணுவீர், எனக்கு ஒரு நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பீர் என்று நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரை ஒரு முளைக்க பண்ணுங்க. எது புதைந்து போய் கிடக்கிறதோ அதற்கு ஒரு புதிய முளைப்பு உண்டாவதாக. சந்தா ரபாலா தியாத்தராமசியா. ஒரு நீதி முளைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய கிளை எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. சாந்த ஒரு ரியாக்கா நமாரா தியாந்தலமா. கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் ஒரு கிளையை முளைக்க பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும், பொறுப்படும், நடத்தும், அற்புதங்களை செய்யும். அப்படி நாம மையப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு நீதியின் முளைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஆமென்.